வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசிக்காரவங்களுக்கு 6வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6வது மாதம் 15ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 15 நாட்கள் இந்த 6வது மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரவங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது பொதுவான ரீடிங் தான். சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தும், சில பேருக்கு இது பொருந்தாது. அப்போ பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. இது பொதுவான ரீடிங். ஸோ உங்களுடைய முதல் ஆரக்கிள் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கும்பராசிக்காரவங்களுக்கு லாவெண்டர், ஹாப்பினஸ், ரிலாக்ஸேஷன் அண்ட் சேஃப்டி. ஒரு சந்தோஷம். ஆனால் ரிலாக்ஸேஷன் வரும் பொழுது இதில் 2 வகையாக செய்தி சொல்லப்படுது. அப்படின்னா ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஒன்று நீங்கள் உண்மையில் ஓய்வு எடுக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன்னும் ஓய்வு கிடைக்கல, இது ரொம்ப பதட்டமாகவே இருக்குது, அல்லது இன்னும் இதில் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கல அப்படின்னு சொல்ல வருது. சரி, இருந்தாலும் உங்களுடைய டெராட் கார்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். கும்பராசிக்காரவங்களுக்கு மொத்தம் 5 கார்ட் வந்திருக்கிறாங்க. 5 செய்திகள் சொல்கிறாங்க. 6வது மாதம் முதல் 15 நாட்கள். த மூன், இங்கே பார்த்தீங்கன்னா த 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்புறம் 3வது கார்டு 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். உங்களுடைய 4வது கார்டு 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அப்புறம் உங்களோட கடைசி கார்டு 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இங்கே அப்போ ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் ஆனால் இந்த 3ம் சரி, உங்களுடைய முதல் கார்டு த மூன். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதே ஒன்று நீங்கள் அந்த உண்மையை மறைக்கிறீங்க, இல்லை நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்களோ அந்த உண்மையை அவங்க மறைக்கிறாங்க. இதுக்கு இன்னும் ஒரு முடிவு இன்னும் எனக்கு தெரியலை. அதான் நான் சொன்ன போல் இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்னு தெரியுது இல்லையா, அப்போ இதில் இன்னும் உங்களுக்கு ஒரு ஓய்வு இன்னும் கிடைக்கல. ஏன்னா அது ஒரு பதட்டமாகவே இருக்குது, ரொம்ப மறைமுகமாக இருக்குது. என்னது மூன் அப்படிங்கிறது இல்யூஷன், ஒரு மாயை மாதிரி. நம்ம முன்னாடி ஒரு செவுரு இருக்குது, அதை எப்போ உடைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம்தான் நம்மளால உண்மையான காற்றை நம்மளோட சுவாசிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு மாயை, ஏதோ ஒரு போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மூழ்கி இருக்கிற மாதிரி. ஆனா இது ஏதோ ஒரு உண்மையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மறைக்கிறீங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டார்க் எனர்ஜி தான் இது. ஏன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்துலேருந்து ரொம்ப சங்கடப்பட்டு நீங்கள் வெளியாகிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு முடிவு தெரிந்ததற்கு பிறகோ இல்லை நீங்கள் ஒரு முடிவை எடுத்ததற்கு பிறகு நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து போகிறீங்க. ஏன்னா உங்களோட ரீடிங்கில் இந்த 5 கார்ட்கள் இருக்குது இல்லையா, 5 கார்ட்ஸ் இருக்குது. த சென்டர் ஆஃப் த ரீடிங், இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏதோ ஒரு விஷயம் உங்களை கட்டி போட்ட மாதிரி, ரொம்ப குழப்பம், எந்த முடிவை எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. பட் அதுக்கு பிறகு இங்க 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அப்போ ஏதோ ஒரு முடிவை எடுக்கிறீங்க, அதில் ஒரு வளர்ச்சியை பார்க்குறீங்க, ஒரு வெற்றியை பார்க்குறீங்க. ஆனால் அது படிப்படியாக செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் படிப்படியாக இதை நம்ம செய்வோம். இந்த குருவிகள் எல்லாம் இந்த டெராட் டேக்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானமா இருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்துல வெல் விஷர், நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும். அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க இருந்தாலும் கூட உங்களை கைவிட மாட்டாங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளோ, அறிவுரை, ஆறுதல், அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு படிப்படியாக ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னேறி போகிறீங்க. அங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறீங்க. மரமை நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சீடு ஒன்று போடுவோம். அந்த சின்ன சீட் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வளர்ந்து வரும். அதே தான். அப்போ இதில் ஏதோ ஒரு வளர்ச்சி, இதுவும் ஒரு வளர்ச்சி. ஆனால் அது படிப்படியாக அந்த வளர்ச்சியை நீங்கள் போட்டது மரமாக அது வளர்ந்து வருது. ஆனால் அது எது மூலியமானா உங்களோட ஞானம் மூலியமாக, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலியமாக, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலியமாக. ஆனா ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்கிறீங்க. ஏன்னா அப்ப கரெக்ட், இங்க பாத்தீங்கன்னா அமைதியாக சாந்தமாக ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க. அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது பாதுகாப்பாக இருக்கணும். இந்த விஷயம்
இல்லை நான் செய்யக்கூடிய இந்த தொழிலோ, நான் ஆரம்பிக்கிற இந்த உத்தியோகமோ, நான் கொண்டுட்டு வந்த இந்த உருவாக்குன இந்த வீடோ, உருவாக்குன இந்த குடும்பம் இனிமேல் ஆரோக்கியமாக, அமைதி நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க. அது உருவாக்குறீங்க. இருந்தாலும் இந்த மூன், இந்த 6 of swords and 8 of swords, இந்த 3 கார்டை மட்டும் நான் இப்போ கிளாரிஃபை பண்றேன். ஏன் இந்த 3 கார்டு வந்திருக்கீங்க கும்பராசிக்காரவங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு கார்டு வந்திருக்கிறாங்க, the 4 of pentacles. அப்போ குடுக்கல் வாங்குறதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஆயிருக்கும். ஏன்னா 4 of pentacles அப்படிங்கிறது உங்ககிட்ட ஏற்கனவே சில விஷயங்கள் இருந்திருக்கு. அது பணம், ஏன்னா pentacles அப்படிங்கிறது சொத்து ரீதியாகவோ இல்லை ஒரு நிலம், ஆமாம், ஒரு நில ரீதியாகவோ பண ரீதியாகவோ ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்திருக்கு. அதை இப்போ யாராவது அதை கேட்குறாங்க, இல்லை அந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது விட்டு கொடுத்துட்டீங்க, அது திருப்பி வராதா, திருப்பி கிடைக்காதா? ஏன்னா 4 of pentacles அப்படிங்கிறது சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் 4 of pentacles ஆங்கிலத்தில் ஸ்டெபிலிட்டி, தமிழில் ஸ்திரத்தன்மை, இது இருக்கு. பட் இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்களா, இல்லை ஏமாத்திட்டாங்களா, இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்களை ஏமாத்திட்டீங்களா? இருந்தாலும் என்ன ஒரு முறை இதுக்கு நம்ம ஒரு செய்தி எடுக்கலாம். இந்த 3 கார்டும் 4 of pentaclesம் வந்திருக்கிறாங்க கும்பராசிக்காரவங்களுக்கு ஜூன் 1 ஜூன் 15 வரை. எதனால இந்த 3 கார்டு வந்திருக்கிறீங்க, என்ன செய்தி? ஓகே, ஓ ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா the 8 of cups இருக்கிறத விட்டு போகிறதும், இது என்னோட ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது அப்படிங்கிறதும், நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் ஆக்சுவலி உண்மையில விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டீங்க. ஆனால் அது ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நீங்கள் விட்டுட்டு போகிறதா தெரியப்படுது. ஏன்னா 7 of swords உண்மையில உங்களை யாரும் ஏமாத்திட்டாங்க. இது எல்லா கும்பராசிக்கும் இந்த செய்தி பொருந்துமான்னு எனக்கு தெரியல. குறிப்பிட்ட கும்பராசிக்காரவங்களுக்கு இது பொருந்தலாம். ஏன்னா 7 of swordsங்கிறது ஒரு ஏமாற்றம். உங்கள் கூடயே இருந்து உங்களை நம்பி உங்களை ஏமாத்திட்டாங்க, துரோகம். உங்கள் முன்னுக்கு ரொம்ப உங்களை அப்படியே பாசமாக அன்பாக அப்படியே அழகாக நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் பின்னாடி உங்கள் பின்னாடி ஒரு பெக்ஸ்டர் கத்தியை வச்சு குத்துன மாதிரி ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா உங்ககிட்ட எல்லா விஷயங்களும் இருந்திருக்கு. சமாளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, பணம் விஷயமா இருந்தாலும் சரி, ஞானம், புத்தி, இது எல்லாமே இருந்திருக்கு. அதுலேருந்து அதனால தான் உங்களை ஏமாத்திட்டாங்களா, இல்லை இவங்க கிட்ட இருக்கு, இது நம்ம எப்படியாவது வாங்கணும், நீங்களும் நம்பி கொடுத்துருக்கலாம். கொடுத்து தான் ஒரு வகையில் நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க. அப்போ இது கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அதுலேயே நீங்கள் மூழ்கி இருந்திருக்கிறீங்க. ஒரு பதட்ட நிலை, ஒரு குழப்ப நிலை. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வரவே வராது, வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து போறீங்க. ஆனால் ரொம்ப கவலைக்கிடமாக போறீங்க. இந்த 6 of swordsம் இப்போ நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த 6 of swords இருக்கிறாங்க, என்ன செய்தி சொல்ல வராங்க, என்ன அறிவுரை கும்பராசி ஜூன் 1 ஜூன் 15 வரை. இந்த 6 of swords என்ன செய்தி, எதனால இந்த 6 of swords வந்திருக்கிறாங்க கும்பராசிக்காரவங்களுக்கு, என்ன அறிவுரை ஏதாவது சொல்ல வரீங்களா? ஓகே, உங்களுக்கு இங்கே ஒரு கார்டு விழுந்திருக்கிறாங்க, the 4 of wands. அப்போ குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கு. குடும்பத்துக்குள்ள ரொம்ப பிரச்சனைகள், பிரிந்து போகக்கூடிய நிலைமைகள் கூட ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 4 of wandsங்கிறது குதூகலமாக இருந்த குடும்பத்தில், ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தில் ஒரு பிரிவினை. என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை பழி வாங்கிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க, என்னை ரொம்ப ஒரு ஒரு இல்யூஷன், மாயே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னையே மூழ்கடிச்சிட்டாங்க. நான் நம்பினேன், ஆனால் என்னுடைய நம்பிக்கையே நானே இப்போ உன் மேலே உள்ள நம்பிக்கை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 4 of wandsங்கிறது ஒரு ஒற்றுமை சேரக்கூடிய விஷயம். அது குடும்பம், கல்யாணம், அந்த மாதிரி. ஈவன் சில பேருக்கு கல்யாணம் கூட நின்று இருக்கலாம். கல்யாணம் வரைக்கும் போய் எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், அந்த மாப்பிள்ளை, ஏதோ ஒரு விஷயம் சண்டை நடந்திருக்கப்ப ரொம்ப கவலைக்கிடமாக நீங்கள் அதை போறீங்க. எதனால அப்படின்னா ஏதோ ஒரு ஒற்றுமையினால. ஏன்னா 4 of wandsங்கிறது குதூகலமாக இருந்த அந்த குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு, ஏமாற்றங்கள் ஏற்பட்டு, பொய்கள் ஏற்பட்டு பிரிந்து போறதாக இருக்கு. ரொம்ப கவலைக்கிடமாக போறீங்க. ஆனால் ரொம்ப
திருப்பி நான் ஒரு பவரில் திரும்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய சென்டர் ஆஃப் த ரீடிங் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. இதிலிருந்து எனக்கு ஒரு முடிவு கெடாதா, இதிலிருந்து எனக்கு ஒரு என்னை இப்படி ஒரு விஷயத்தில் கட்டி போட்டு வச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸுங்கிறது புத்தி மூலியமாக ரொம்ப ஆழமான குழப்பத்தில் இருக்கிறீங்க, ஒரு பதட்டத்தில், இதுக்கு ஒரு முடிவு கெட்டாதா அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இந்த 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நான் உங்களுக்கு பார்ப்போம். எதனால இந்த 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கீங்க கும்பராசிக்காரவங்களுக்கு ஜூன் 1லேருந்து ஜூன் 15 வரை? எதனால இந்த 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்? என்ன செய்தி, என்ன அறிவுரை சொல்ல வரீங்க? ஓகே, the 2 of cups. அப்போ அதே தாங்க, இந்த 2 of cups அப்படிங்கிறது உறவு சம்பந்தமாக இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் தொழிலே ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தவங்களை நம்பி நீங்கள் அந்த விஷயத்தை கொடுக்குறீங்க, நம்புறீங்க அவங்கள, என்னோட சேர்ந்து நீயும் பார்ட்னராவா அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்கள நம்பி சில முக்கியமான வேலைகளை நீங்கள் அவங்க கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அவங்க உங்களுக்கு ஒரு துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஏமாற்றங்கள் இருக்கு, பிரிவினை, பிரிஞ்சும் இருக்கிறீங்க, பிரிஞ்சு வாழ்றீங்க, சந்தேகங்கள் கூட ஏற்படுத்தி இருக்கலாம். ஏன்னா 2 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கார்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக குதூகலமாக இருக்க வேண்டிய ஒரு உறவு அது. அப்போ குடும்ப ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்கு, ரொம்ப சங்கடங்கள் உண்டான ஒரு பிரச்சனை, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. பிரிஞ்சும் போயிட்டீங்க, ஒரு சில பேர் பிரிஞ்சுதான் வாழ்றீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இருந்தாலும் அங்க வந்து ஏதோ ஒரு வகையில படிப்படியா ஏதோ ஒரு விஷயத்த செய்யறீங்க, அது வளர்ச்சி தருது, உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தருது, அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சியும் விடுறீங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க தீர்வு காண்றீங்க, தீர்வு கிடைச்சிருச்சு, கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் இந்த 2 கார்டையும் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். 9 ஆஃப் பென்டிகல்ஸ், 9 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறீங்க கும்பராசிக்காரவங்களுக்கு ஜூன் 1லேருந்து ஜூன் 15 வரை. எதனால இந்த 9 ஆஃப் பென்டிகல்ஸ்? என்ன அறிவுரை, என்ன செய்திகள் அவங்களுக்கு இருக்கு? 9 ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன அறிவுரை கும்பராசிக்காரவங்களுக்கு ஜூன் 1லேருந்து ஜூன் 15? அவங்களுக்கு 9 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கீங்க, என்ன செய்தி சொல்ல வரீங்க? அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை இருக்கிறதா? ஓகே, வாவ், அதுவாகவே எப்படி பறந்து வந்துருச்சு. ஓகே, த ஹேங்க்ட் மேன், கவனமா யோசிச்சு ஒரு திட்டம் போட்டு ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம், சில பேருக்கு இன்னும் கிடைக்கல, ஆனா கிடைக்க இருக்கு. அந்த கிடைத்த பிறகு அதை நீங்க படிப்படியா அதை நீங்க கொண்டு போறீங்க, அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. யாரோ உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்க. நம்ம தான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுடைய ஒரு வெல் விஷ, போனதெல்லாம் போட்டும் கவலைப்படாத, என்ன ஆயிடுச்சு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு வாழ்த்து ஒன்று தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து அவங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. ஏன்னா ஆரக்கிள் கார்டு வந்து ஒரு டிவைன் கார்டு. அந்த டிவைன் கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், ரிலாக்ஸேஷன் அண்ட் சேஃப்டி. இப்போ நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நான் நினைக்கிறேன் உறவு மத்தியில் ஏதாவது அபியூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது கூட நடந்திருக்கலாம். அபியூஸ்னா தகாத வார்த்தைகளில் சொல்லி திட்டுறது, நீங்கள் நல்லா வரீங்க, வளர்ந்து வரீங்கன்னா உங்களை தாழ்த்தி உங்களை பேசுறது, அடிக்கிறது, அடித்து இது பண்ணுறது, ஒரு வயலன்ஸ், ஒரு அபியூஸ், அந்த மாதிரி உறவுகளில் கூட நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கும்பராசிக்கும் இது பொருந்துமான்னு தெரிலங்க, குறிப்பிட்ட கும்பராசிக்கு நான் சொல்கிறேன். பொருந்துனதுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தாத தவிர்த்துருங்க. ஸோ இங்கே ஹாப்பினஸ், ரிலாக்ஸேஷன் அண்ட் சேஃப்டி. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ தான் ஒரு அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சுன்னா த ஹேங்க்ட் மேன் அப்படிங்கிறது ஒரு தீர்வு கிடைக்கிது. உங்களுக்குள்ளே இருந்த ஒரு ஞானம், நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஞானம், அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த ஞானம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கிது. அந்த முடிவை எடுத்துக்கிட்டு நீங்கள் படிப்படியாக அந்த முயற்சிகளை எடுத்து பண்ணுறீங்க. அது உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியும் கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கிது. நல்லா இருக்கு ஆக்சுவலி. அப்போ ஏதோ ஒரு உண்மையிலும் யூ ஆர் ஃபீலிங் பெட்டர், லைக் அப்பாடா அந்த மாதிரி ஒரு பெருமூச்சு. ஸோ இந்த 7 ஆஃப் பென்டிகல்ஸ், ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்கி ஆரம்பிக்கிறீங்க, அது இப்போதான் உண்மையில அதனுடைய வளர்ச்சியை பார்க்குறீங்க, ருசிக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்ல வருது. ஆனால் படிப்படியாக வருது. ஏன்னா இந்த மரமை பார்த்தீங்கன்னா இப்போதான் அது வளர்ந்து வருது இல்லை? ஓகே, ஏன்னா இங்கே இருக்கிற ஞானம் தான் உங்களுக்கு தெரியுதுங்களா,
நான் எடுத்துடுறேன் கார்டை. இங்க உங்களுக்கு இருந்தது படிப்படியா கிடைச்ச அந்த பரிசுகள், ஞானம், அனுபவங்கள், புத்தி, நாலேஜ், ஞானம், அதாவது விஸ்டம், ஞானம், இது எதுவா இருந்தாலும் அதை வைத்து நீங்க ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க. அது வளர்ந்து வருது. ரொம்ப சாந்தமா, அமைதியா, டிசிப்ளின், கான்சிஸ்டன்ட், தொடர்ச்சி முயற்சிகளை வைத்து தொடர்ந்து செய்றீங்க. நல்லா இருக்கு. இருந்தாலும் இந்த 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு என்ன சொல்றாங்க, கும்பராசிக்காரவங்களுக்கு 6வது மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை இந்த 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கீங்க. எதனால இந்த 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், என்ன செய்தி, என்ன அறிவுரை இருக்கு? ஓகே, அவங்களே திரும்பி இருக்காங்க. 2 கார்ட்ஸ் திரும்பினாங்க. ஓகேங்க, இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து இப்போதான் நீங்க வளர்ந்து வரீங்க. சரிங்களா? நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு சீடை போட்டு ஒரு விஷயத்த வளர்த்து வந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ல வருது. ஏன் அப்படின்னா, திருப்பி ஏமாந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்ககிட்ட இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இல்ல ஏற்கனவே நான் ஏமாந்து போயிட்டேன், பண ரீதியாக என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு அதுல கிடைக்கிற முடிவு எதுவுமே இல்லாம நான் ரொம்ப குழப்பத்துல, சங்கடத்துல, அபேண்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அதுல இருந்து தீர்வு கிடைக்குது உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு தி டெவில் அப்படிங்கிறது கெட்ட சகவாசங்கள், அடிக்ஷன்ஸ், கெட்ட பழக்கங்கள், 3வது மனுஷனுடைய தலையிடனால இந்த பிரச்சனை உருவாகிருச்சு. ரொம்ப பெரிய சங்கடத்துல வந்து விழுந்துட்டீங்க. குறிப்பிட்ட கும்பராசி இருக்காரவங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியத்துல சில குறைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னும் சொல்றாங்க. மறுபடியும் நீங்க இந்த மாதிரி வளர்ந்து வரும் பொழுது இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வராங்கன்னா மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. 3வது மனுஷன் தலையிடல் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது அடிக்ஷன்ஸோ, தவறான எப்படி சொல்றது, கெட்ட சகவாசங்களோ, கெட்ட பழக்கங்களோ, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதுல இருந்து தவிர்த்து வந்துருங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஏன்னா நீங்க இப்போ ஒரு பெரிய வளர்ச்சியையும் ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இது. அது நீங்களா கெடுத்துக்க வேண்டாம். என்ன ஒருத்தவங்களோட தலையிட, முன்பின் தெரியாதவங்களோ இல்ல தெரிஞ்சவங்களாவே இருக்கட்டுமே, அவங்கள வந்து 2 பேருக்கு நடுவுல வந்து தலையிடல் வைக்க வேண்டாம். என்ன தேவை, அவங்கள என்ன வேலை கொடுத்தா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி உள்ள வேலையை கொடுக்கறது சிறப்பானது அப்படின்னு சொல்ல வருது. 2 மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. நான் 2மே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எதனாலன்னா, நிறையா கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவமானம் பட்டிருப்பீங்க, வேதனை அடைஞ்சிருக்கீங்க. 3வது மனுஷனோட பிரச்சனைகள்னால ரொம்ப கிட்டத்தட்ட சில கும்பராசிக்காரங்க இழந்திருப்பீங்க, குடும்பத்தையும் இழந்திருக்கீங்க, இருந்த சம்பாரிச்ச பணம் கூட இழந்திருப்பீங்க. அதனால உங்களை ஏமாத்திட்டாங்க, அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் சாவி உங்க கையில தான் இருக்கு. அப்ப ஏதோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, சாவி உங்க கையில அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த ஞானம், நீங்க வச்சிருக்கிற அனுபவம், கொஞ்சம் பணம் வச்சிருந்தாலும் அதை வச்சு அப்படியே உருவாக்குறீங்க. இப்போ ஒரு 3வது மனுஷன் போலதான் நீங்க அதுல சங்கடத்துல மூழ்கி இருந்திருக்கீங்க. இருந்தாலும் கவலை வேண்டாம். ஏன்னா இதுல ஒரு வளர்ச்சி இருக்கு. சந்தோஷமான செய்தி தான் இது. இருந்தாலும் கவனம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ நல்லா தான் இருக்கு. சிரமத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரீங்க. வெற்றி தரக்கூடியதா இருக்கு. அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுறீங்க. சந்தோஷம். ஸோ கும்பராசிக்காரவங்களுக்கு மொத்தமாக அந்த 15 நாட்கள், 6வது மாசம் முதல் 15 நாட்கள் என்ன செய்தி அல்லது என்ன அறிவுரை ஏதாவது சொல்ல வரீங்களா? ஏதாவது இருக்கிறதா கேட்போம். கும்பராசிக்காரவங்களுக்கு 6வது மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 6வது மாசம் 15ஆம் தேதி வரை மொத்தமாக என்ன அறிவுரை, என்ன செய்தி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரவங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. ஓ மை குட்னஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். நீங்க நல்லா பாருங்க, ஒரு புது தொடக்கம். நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை நீங்க தொடங்குறீங்க, அது வெற்றி தரக்கூடியதாக இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. இல்லைங்க இதுல தாங்க நான் அனுபவிச்சுட்டு தாங்க இதை நான் தொடங்கினேன் அப்படின்னா ஓகே, சந்தோஷம் தான். இருந்தாலும் இது இன்னும் உங்களை சுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியப்படுத்துறாங்க. கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. இருந்தாலும் ஒரு வளர்ச்சி, வெற்றி இருக்குன்னு சொன்னது போல ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது மனசே இப்போதான் குணம் அடைகிறீங்க. தட் மீன்ஸ் யூர் ஹீலிங்.
யூ ஆர் ஹீலிங். ஒரு சேஃப்டி இருக்கு. அப்பாடா நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன், ரொம்ப கவனமா இருக்கணும். ஏஸ் ஆஃப் வான்ஸ்ங்கிறது இந்த அகிலமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அதிலிருந்து இன்னும் வளரதுக்கு உண்டான ஞானமும் அறிவும், அறிவு கூர்மை, கிளாரிட்டி, ஐடியாஸ், பிளான்ஸ், திட்டங்கள் சரியா போடுவீங்க. ஏஸ் ஆஃப் வான்ஸ்ங்கிறது ஒரு புது தொடக்கம், வளர்ச்சி, வெற்றி அடையக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் அமைதியாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த கார்டு வந்து இங்கே இப்படி விழுந்திருந்தது, அதனால நான் இதை எடுக்கிறேன். ஸோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னுங்கிறது நல்ல ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ஒரு கால். எழுந்துரு, இப்போதான் சரியான நேரம், நீ இப்போதான் ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு சில பேர் வந்து எந்த ரீதியாக வேணாலும் எனி ஏரியா ஆஃப் யோர் லைஃப், அது குடும்பமாக இருந்தாலும் சரி, உத்தியோகம், தொழில், ஆரோக்கியம், எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இட்ஸ் அ கால் டு டேக் சார்ஜ் now. அப்படின்னா இதுதான் நேரம், ஆரம்பி. இப்போ உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைகள் இருக்குன்னா ஆரம்பி, ஜிம்முக்கு போ, உடற்பயிற்சி செய், சாப்பாடு கொஞ்சம் கவனமாக சாப்பிடு. அப்படி தொழில் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இப்போ தான் சீடு போட்டு ஆரம்பிக்கிறீங்க, வளர்ச்சின்னா இதான் நேரம், அடுத்தடுத்து என்ன. ஆனால் படிப்படியாக செய்யுங்க, கவனமாக செய்யுங்க. ஸோ மொத்தத்தில் கும்பராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள். இந்த ரீடிங்கை மற்ற கும்பராசிக்காரவங்களுக்கும் பகிர்ந்துக்கங்க. அவங்களுக்கு இது ஒரு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் இருக்குங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். உங்களை நான் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.